பணித்துளிகள் மே 1, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு காலத்தை பிரயோஜனப்படுத்து. தியான வசனம் எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மேஃப்ளை எனப்பட்ட பூச்சி வெறும் 24 மணி நேரம் தான் உயிர் வாழுமா. ஒரு குதிரை சுமார் 40 ஆண்டுகள் வாழுமா. ஆர்டிக் பௌஹெட் என்னப்பட்ட சுறா இனம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழுமா. மனிதர்களாகிய நாம் பொதுவாக 70 முதல் 80 ஆண்டுகள் வரை வாழ்கிறோம். வேதாகமத்துல மிகவும் நீண்ட நாள் வாழ்ந்த மனிதன் மெத்துசலா. இவரது பெயருக்கு அவன் இறந்த பின் அது வரும், அதாவது வெள்ளம் வரும் என்று அர்த்தம் உண்டு. மெத்துசலா 969 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் என்று ஆதியாகமம் 5:27 வாசிக்கிறோம். நோவாவின் காலத்துல ஏற்பட்ட வெள்ளம் மெத்துசலா இறந்த பிறகுதான் வந்ததா. இதை அடிப்படையாக கொண்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் ஒரு அழகான கூற்றை கொண்டுள்ளனர். தேவன் தமது ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற கருணையினால மெத்துசலாவின் நாட்களை நீடித்து வைத்திருந்தாராம். தேவன் பாவத்தை பார்த்தாலும் மனிதர்கள் பாவத்திலிருந்து திரும்ப அவர் காத்து கொண்டிருந்தாராம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று பிரசங்கி 3:1 வாசிக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு தயவு காலம்தான். நம் வாழ்வில ஒரு நாளை கூட நாம் வீணாக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனின் நீடிய பொறுமையின் வெளிப்பாடாக இருக்கிறது. தேவன் தம்முடைய 2ஆம் வருகைய தாமதப்படுத்துவதற்கான காரணம் நாம மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் பாவத்திலிருந்து விலகி தேவனோடு ஒருமித்த வாழ்வை நோக்கி செல்லும் ஒரு வாய்ப்பு தான். கற்பனையை கை கொள்ளுகிறவன், அதாவது 10 கட்டளையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும் என்று பிரசங்கி 8:5 வாசிக்கிறோம். இந்த உலகில வாழும் உயிரினங்களின் ஆயுட்காலம் பெரிதும் மாறுபடுகிறது. மனிதர்களுக்குள்ளும் கூட உடல் ஆரோக்கியம், சூழ்நிலை, ஆவிக்குரிய நிலை போன்றவற்றை பொறுத்து வாழ்க்கையின் தரமும் நீண்ட ஆயுளும் மாறுபடும். நமது அன்றாட வாழ்வில இயேசுவை நம் வழிகாட்டியாக, காப்பாளியாக, நம்மை சுமப்பவராக வைத்துக் கொள்வோம். இன்று தேவ பயத்தோடு ஞானத்தோடு வாழ்ந்தால் அது நித்தியத்திற்கான பாதையாகவும் மாறும். அதனால நாம் யாராக இருந்தாலும், எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும், பவுல் சொல்வது போல காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் தேவனோடு இருக்க வாழ்த்துக்கிறோம்.